வணக்கம் மக்களே. சென்னைக்கு 2வது சர்வதேச விமான நிலையம் அமைக்கிற திட்டத்துல விவசாய நிலங்களையும் நீர்நிலைகளையும் காக்கணும் அப்படின்றதுக்காக முதலமைச்சர் விஜய் அவர்களுடைய தாவேகா அரசு எடுத்திருக்கிற மக்கள் நிலைப்பாடு ஒரு புறம், மாநிலத்தோட தொழில் வளர்ச்சி பற்றிய கவலைகளை மறுபுறம் வச்சு விவாதங்கள் தீவிரமடைஞ்சிருக்கு. இந்த வீடியோவில் இந்த திட்டத்துடைய பின்னணியில இருக்கக்கூடிய அதிகாரப்பூர்வ அரசு தரவுகளையும் பொருளாதார இழப்புகள் மற்றும் மாற்று வழிகள் என்னென்ன அப்படின்றத பார்க்கலாம். பரந்தூர் திட்டத்துல சுற்றுச்சூழல் ஆர்வலர்களும் அரசு தரப்பும் முன்வைக்கிற அறிவியல் பூர்வமான காரணங்கள் என்னென்னு பார்த்துருவோம். சிவில் ஏவியேஷன் மற்றும் சுற்றுச்சூழல் அமைச்சகத்தோட தரவுகளின்படி பரந்தூர் திட்டத்துக்காக மொத்தம் 4791 ஏக்கர் நிலத்துல கிட்டத்தட்ட 1300 ஏக்கருக்கும் மேல நீர்நிலைகளும் சதுப்பு நிலங்களும் தான் இருக்காம். இதுல 360 ஏக்கர் பரப்பளவு கொண்ட பெரிய நெல்வாய் ஏரி மற்றும் கம்பன் கால்வாயும் அடங்குமா. ஐஐடி போன்ற உயர்கல்வி நிறுவனங்களுடைய ஆரம்பகட்ட சுற்றுச்சூழல் ஆய்வறிக்கைகள் எச்சரிக்கை கொடுத்திருக்காங்க. இவ்வளவு பிரம்மாண்ட நீர்நிலைகளை மூடிட்டு கான்கிரீட் ரன்வே அமைச்சா மழைக்காலங்கள்ல உபரி நீர் வெளியேறதுக்கு வழி இல்லாம காஞ்சிபுரம் மற்றும் சென்னை சுற்றுவட்டார பகுதிகளில் மிகப்பெரிய வெள்ள ஆபத்து ஏற்படும் சொல்லியிருக்காங்க. வருவாய்த்துறை ஆவணங்கள் படி இதுல 2400 ஏக்கருக்கும் அதிகமான நிலம் 3 போகமும் விளையக்கூடிய நஞ்சை விவசாய பூமி. இதனால ஏகனாபுரம் உள்ளிட்ட 13 கிராம மக்களினுடைய வாழ்வாதாரமும் உணவு பாதுகாப்பும் நேரடியா பாதிக்கப்படும் அப்படின்ற சுற்றுச்சூழல் தரவுகள் காட்டுது. அதே நேரம் இந்த திட்டம் தள்ளி போவதனால தமிழ்நாடு சந்திக்க போற பொருளாதார பாதிப்பும் அண்டை மாநிலங்களுடைய நிலை குறித்தும் பொருளாதார வல்லுநர்கள் என்னென்ன ஒப்பீடு சொல்றாங்கன்னு பார்க்கலாம். சர்வதேச விமான நிலையம் அமையும் போது அதை சுற்றி உருவாகிற ஏரோ சிட்டி, ஐடி பூங்காக்கள், ஹோட்டல்கள் மற்றும் லாஜிஸ்டிக் ஹப்கள் மூலமா வரக்கூடிய கிட்டத்தட்ட 1 லட்சம் கோடி ரூபாய்க்கான வருங்கால பொருளாதார சுழற்சி தற்காலிகமா முடங்கி இருக்குன்றாங்க. 20,000 கோடி ரூபாய் மதிப்பீட்டுல துவங்க திட்டமிடப்பட்ட இந்த ப்ராஜெக்ட் நிலம் கையகப்படுத்துவதில் ஏற்பட்ட காலதாமதத்தால கட்டுமான பொருட்களுடைய விலை உயர்வு காரணமாக திட்ட மதிப்பு பல ஆயிரம் கோடி அதிகரிக்க வாய்ப்புள்ளதாக ஆன்லைன் பொருளாதார கணக்கீடுகள் காட்டுது. கர்நாடகால பெங்களூர் கேம்பகவுடா ஏர்போர்ட் 2வது டெர்மினல் மூலமாகவும் தெலுங்கானா மாநிலங்கள் தங்களது விமான போக்குவரத்து மற்றும் சர்வதேச கார்கோ கட்டமைப்பை அசுர வேகத்துல உயர்த்தி வருது. இதனால தமிழ்நாட்டை நோக்கி வர வேண்டிய பல பில்லியன் டாலர் பன்னாட்டு நிறுவனங்களுடைய முதலீடுகள் அண்டை மாநிலங்களுக்கு கைமாறி போகிற ஆபத்து உள்ளதா வர்த்தக அமைப்புகள் கவலை தெரிவிக்கிறாங்க. இந்த பரந்தூர் திட்டத்தை நடைமுறைப்படுத்தினா என்ன நடக்கும், நடைமுறைப்படுத்தாவிட்டா என்ன நடக்கும்னு இப்ப பாத்துடலாம். பரந்தூர் திட்டம் நடைமுறைப்படுத்தினா 1300 ஏக்கர் நீர்நிலைகள் அழியும். சென்னை மற்றும் காஞ்சிபுரம் பகுதிகளில் வெள்ள அபாயம் அதிகரிக்கும். இதுவே நடைமுறைப்படுத்தலனா இயற்கை நீர்நிலைகளும் 2400 ஏக்கர் நஞ்சை விவசாய பூமியும் முழுமையா காப்பாற்றப்படும். பொருளாதார ரீதியா பார்த்தோம்னா சர்வதேச முதலீடுகள் ஈர்க்கப்படும். 24 மணி நேரமும் தடையற்ற விமான போக்குவரத்து மற்றும் லட்சக்கணக்கான வேலை வாய்ப்புகளும் உருவாகும். இதுவே நடைமுறைப்படுத்தாம விடுறதுனால சென்னை மீனம்பாக்கம் விமான நிலையம் 2028 30க்குள்ள தனது முழு கொள்ளளவான 3.5 கோடி பயணிகள் எட்டி போக்குவரத்து நெரிசலால தொழில் வளர்ச்சி தேக்கமடையும். அரசியல் மற்றும் நிர்வாக ரீதியா முந்தைய திமுக அரசு ஏன் பரந்தூரை தேர்வு செஞ்சாங்கன்றதுக்கான சில காரணங்களையும் பார்த்துடலாம். சென்னை, ஸ்ரீபெரும்புதூர் மற்றும் பெங்களூர் தொழில் காரிடாரை இணைக்கிற வகையில எதிர்கால 50 ஆண்டுகால வளர்ச்சிக்கு தேவையான ஒரே நேர்கோட்டு பிரம்மாண்ட நிலப்பரப்பு பரந்தூர்ல எளிதா கிடைத்ததால இது தேர்வு செய்யப்பட்டது. முந்தைய அரசு கொண்டு வந்த தமிழ்நாடு நில எடுப்பு சட்டம் 2019 மூலமா அவசரமா நிலத்தை எடுக்க வழிவகை செய்யப்பட்டது. ஆனா எளிய மக்களுடைய வாழ்வாதாரத்தை அழித்து கார்ப்பரேட் வளர்ச்சி தேவையில்லைன்ற தங்களுடைய கொள்கைகளின்படி தற்போதைய தாவேகா அரசு பல நூறு நாட்களுக்கு மேலாக போராடிட்டு வர விவசாயிகளின் கோரிக்கைகளுக்கு மதிப்பளித்து இந்த திட்டத்தை தற்காலிகமா நிறுத்தி வச்சிருக்காங்க. மத்திய சிவில் விமான போக்குவரத்து அமைச்சகம் நாடாளுமன்றத்தில் சமர்ப்பித்த அதிகாரப்பூர்வ பட்டியலின்படி டிட்கோ அமைப்பு ஏர்போர்ட்டுக்காக ஆரம்பத்துல 4 இடங்களை பரிசீலனை செஞ்சாங்க. அந்த 4 இடங்கள் என்னென்னு பார்த்தா பரந்தூர், பன்னூர், திருப்போரூர் மற்றும் மாமண்டூர். இதுல திருப்போரூர் மற்றும் மாமண்டூர் ஆகிய இடங்கள் விமானப்படை தளங்களின் வான்வெளி எல்லை கட்டுப்பாடுகளால நிராகரிக்கப்பட்டு இறுதிக்கட்ட போட்டியில நின்னது பன்னூர் மட்டும்தான். பன்னூர் ஏன் சிறந்த மாற்றா இருக்கும்னு முன்வைக்கப்படுற காரணங்களை சிலதையும் பார்த்துடலாம். திருவள்ளூர் மாவட்டத்தில் உள்ள பன்னூர் சென்னை பெங்களூரு விரைவு சாலைக்கு மிக அருகில ஸ்ரீபெரும்புதூர், இருங்காட்டுக்கோட்டை, ஒரகடம் போன்ற தமிழ்நாட்டுடைய முதன்மை ஆட்டோமொபைல் மற்றும் எலக்ட்ரானிக்ஸ் தொழிற்பேட்டைகளோட மைய பகுதியில் அமைந்துள்ளது. பரந்தூரை ஒப்பிடும் போது பன்னூர்ல பிரம்மாண்டமான ஏரிகளோ பெரிய அளவிலான சதுப்பு நிலங்களோ இல்ல. சுற்றுச்சூழல் ரீதியாக வெள்ள ஆபத்து மிக மிக குறைவு. பன்னூர்ல சிக்கலே இல்லையா அப்படின்னு கேட்டா இருக்கு. ஆனா அந்த சிக்கலை தீர்க்கிறதுக்கான வழிகளையும் சொல்றாங்க. பன்னூர்ல ரன்வே அமைப்பதற்கு தடையா சில உயர் மின்னழுத்த மின்சார கோபுரங்கள் இருப்பதாக ஆரம்பத்திலே சொல்லப்பட்டுச்சு. அதுக்கு சில தீர்வுகளை சொல்றாங்க. இயற்கையான ஏரிகளை மூடுறதை விட தொழில்நுட்ப ரீதியா இருந்த மின்சார கோபுரங்களை நிலத்தடி கேபிள்களாக மாற்றுவதோ அல்லது வான்வழி பாதையை சற்று மாற்றி அமைப்பதோ அரசாங்கத்துக்கு எளிதான காரியம் அப்படின்றதுதான் ஏர்போர்ட் நிபுணர்களுடைய வாதமா இருக்கு. மக்களை அரசு தரவுகளையும் நிபுணர்களுடைய கருத்துக்களையும் தொகுத்து பார்க்கும்போது விவசாயத்தையும் நீர்நிலையையும் காக்க நினைக்கிற அரசின் மக்கள் நலம் சார்ந்த அரசியல் பார்வை நியாயமானதுதான். அதே நேரம் மாநிலத்தினுடைய பொருளாதார வளர்ச்சி
தேங்கிவிடக் கூடாது அப்படின்றது தான் யதார்த்தமான உண்மை. அதனால தான் ஏற்கனவே தகுதி பட்டியல்ல இருக்கக்கூடிய பன்னூர் போன்ற மாற்று இடங்கள உடனடியா மறு ஆய்வுகள மேற்கொண்டு விவசாயத்தையும் காப்பாற்றி தொழில் வளர்ச்சியும் உறுதி செய்வது தான் மிகச் சிறந்த தீர்வா இருக்கும் அப்படின்னு நடுநிலையாளர்கள் கருதுறாங்க. இத பத்தி உங்களுடைய கருத்து என்ன? பரந்தூர் விமான நிலைய திட்டத்த அரசு கைவிட்டது சரியா? தவறா? உங்களுடைய கருத்த கமெண்ட்ல சொல்லிட்டு போங்க மக்களே!